ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சத்தான கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அது என்ன மாவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பால்வாடியில் கிடைக்கிற சத்து மாவு தாங்க இது. அதில் செஞ்ச கொழுக்கட்டை தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. இதுக்கு தண்ணி வந்து ரொம்ப சூடாலாம் ஆக வேண்டாம். லைட்டான சூடு போதும். அதில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்போ தான் மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். அதை நல்லா கிளறி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. மாவு வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு பக்குவமாக அதை நம்ம விரசி வச்சுக்கணும். இதுக்கு பூரணை வந்து நான் வந்து அச்சு வெல்லமும் தேங்காவும் கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து போட்டிருக்கேன். எனக்கு அது பிடிக்கும். முந்திரி பருப்பு போடாமையும் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். அடுத்தது நான் வந்து அச்சில் தான் இந்த கொழுக்கட்டை செய்வேன். உங்கள்கிட்டயும் அச்சு இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. இல்லைனா உருண்டை பிடிச்சி பூரணத்தை உள்ளே வச்சு அப்படியே நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். அச்சில் செய்யும்போது பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் வந்து அச்சில் செய்கிறேன். என் பையன்கிட்ட நீங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டான். இப்படி பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்துச்சுன்னா வித்தியாசமாக என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிருவான். குழந்தைங்கள ஏமாத்துறதுக்கு இதுதான் நல்ல வழி. உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நம்ம வீட்டிலே கூட நம்ம சத்து மாவு வந்து அரைச்சி வச்சுருப்போம். அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து கன்சீவ் ஆனவங்களுக்கு தான் அதிகமாக இந்த மாவு கொடுப்பாங்க. அவங்களாம் வந்து உருண்டை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நான் இதை அனுபவப்பட்டிருக்கேன். அதுக்காக தான் எனக்கு இந்த ஐடியா கிடச்சிச்சு. அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கவங்க, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா? நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.